எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம், புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. புகழ்வோம் புகழ்வோம் அவர் திருநாமம், பூத்திடும் இனிய பொன்னாளே. தேவனின் பாதம் தேடிய போற்றி தாழ்பணிந்தே புகழ் பாடிடுவோம். தூயவரே அவர் தூயவர் என்று வானவரோடு சாற்றிடுவோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம், புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. காலமெல்லாம் நின் கருணையினால் காத்திடும் தேவனே போற்றுகின்றோம். நின் பணி செய்ய அழைத்தாயே, நின் அருளாலே நிறைத்தாயே. காலமெல்லாம் நின் கருணையினால் காத்திடும் தேவனே போற்றுகின்றோம். நின் பணி செய்ய அழைத்தாயே, நின் அருளாலே நிறைத்தாயே. நின் பலிபீடம் அண்டி வந்து நித்திய பூஜைகள் செய்கின்றோம். நின் பலிபீடம் அண்டி வந்து நித்திய பூஜைகள் செய்கின்றோம். நன்றிகள் கோடி சொல்லி வந்து, நன்றிகள் கோடி சொல்லி வந்து நற்றமிழ் பாக்கள் சாற்றுகின்றோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம், புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. ஆண்டவரின் மார்க்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். இறை அருளின் காலமாகிய இத்தவ காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாரத்தில் இணைந்து கல்வாரி பலியில் கலந்து சிறப்பிக்க கூடி வந்திருக்கும் எம் அன்பு உறவுகளே, இப்புதிய நாளுக்காகவும் இப்புதிய வாரத்துக்காகவும் இப்புதிய மாதத்துக்காகவும் நன்றி சொல்லி நுழைகின்றோம். இன்றைய முதல் இறைவார்த்தையில் ஆபிரகாமுக்கான இறைவனின் வாக்கு நிலையானதாகவும் பிரமாணிக்கம் நிறைந்ததாகவும் அமைவதை காண்கின்றோம். இறைவனால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் வாக்கு பெற்று இறை பணியினை நிறைவேற்ற ஆபிரகாம் முன்வந்தது போல நாமும் இறைவனால் அழைக்கப்பெற்றுள்ளோம். அவரின் தேர்வினால் பணியினையும் பெற்றுள்ளோம் என்பதை இறைவார்த்தை நினைவூட்டுகின்றது. கிறிஸ்து எமக்காக மரித்தார் என்றால் அவரின் சிலுவை எமக்கு ஓர் அருளின் சின்னமே என்பதை 2ஆம் இறைவாக்கு நினைவூட்டுகின்றது. நற்செய்தியில் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு தரப்படுகின்றது. எமக்கு கொடுக்கப்படும் இந்த தவக்காலம் இயேசுவின் பாடுகளோடும் அவர் மரணத்தோடும் இணைந்து சிந்திக்க அழைக்கின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரையும் அவர் அன்பு செய்கின்றார். தனது மகன் வழியாக எம்மை பாவ அடிமை தலையில் இருந்து மீட்கின்றார். அனுதினமும் எமக்கான அருளை சிலுவையில் சிந்திய தனது இரத்தத்தின் வழியாக எமக்கு அருளுகின்றார். இதற்காகவே எம்மை வழிநடத்தும் இவ்வருளின் காலமாகிய தவக்காலத்தின் ஊடாக எம்மையும் இணைத்து அக்காலம் கற்றுத்தரும் அனைத்து நெறிமுறைகளையும் பின்பற்றி நடக்க அருள்வரம் கேட்போம். எமது அனைத்து ஒருத்தல் தவ முயற்சிகள் நிறை பயனை தரவும் எமது புதிய தவக்கால தீர்மானங்கள்
அனைத்தும் எமது ஆன்மாவை இன்னும் அழகுபடுத்த வேண்டுமென்று தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைந்து மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்திலே தவக்காலத்தின் 2வது ஞாயிறு பலியை மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, 2 மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே 3வது மார்ச் மாதத்துக்குள்ளே நாங்கள் கால் பதிக்கிறோம். இந்த காலை வேளை தவக்காலத்தினுடைய 2வது வாரம் ஞாயிறு பலியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய வாழ்வில் வருகிற எல்லா சோதனைகளையும் வெற்றி கொள்ள இறை உறவிலே நாங்கள் ஆழம் பெறவும், இந்த தவக்காலம் சுட்டுகிற உள மன மாற்றங்கள் நாங்கள் பெறவும், அருளின் காலம் உறவின் காலத்திலே நாங்கள் ஆழம் பெறவும் இந்த பலிவெளியாக உருக்கத்தோடு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரு. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்தங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார்.
அப்போது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர் இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து, விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் பலிபரவை பலுக பெருக செய்வேன். உன் பலிபரவினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் பலிபரவின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக, உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் நண்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நானும் பணியாள், உம் அடியாரின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மோடே அழைத்து தம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின் படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மாட்சியும் மகிமையும் இறைவா உமக்கே என்றென்றும் உரியனவே. மாட்சியும் மகிமையும் இறைவா உமக்கே என்றென்றும் உரியனவே. ஒளிரும் மேகத்தின் நின்றும் தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். மாட்சியும் மகிமையும் இறைவா உமக்கே என்றென்றும் உரியனவே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான ஜோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவருக்கு செவி சாயுங்கள். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் 2வது ஞாயிறு தினத்திலே இந்த பலி விருந்திலே நாங்கள் பங்கெடுக்க ஒரே சமூகமாக ஒன்று கூடியிருக்கிறோம். தவக்காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருளின் காலமாக இருக்கிறது, ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கிறது. இறைவனுடைய அருள்வரங்களை, அவருடைய வல்லமையை இந்த காலங்களிலே நாங்கள் ஆழமாக அனுபவிக்க இறைவன் நமக்கு வாய்ப்பு அளிக்கிறார். அவென்றைய இந்த வார்த்தைகள் ஒளியிலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது இறைவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து நமக்கு தன்னுடைய செய்திகளை, வார்த்தைகளை, மனமாற்றத்தின் எண்ணங்களை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். இந்த மறையுரையை நான் தயார்படுத்துகிற பொழுது 3 குருக்கள் அல்லது ஆயர்களுடைய நினைவு எனக்கு வருகிறது. எல் சால்வதோர் நாட்டிலே இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த இருவரும், எமது மண்ணிலே சான்று பகர்ந்த ஒரு குருவையும் நான் நினைக்கின்றேன். இந்த எல் சால்வதோரிலே 1917ஆம் ஆண்டு பிறந்தார் என்பதால் இவரது பிறப்பின் முதல் நூற்றாண்டு நினைவு உலகின் சில நாடுகளில் இவ்வாண்டு கொண்டாடப்படுகிறது. மற்றொருவர் சரியாக 40 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளிலே, இந்த காலப்பகுதியில் மார்ச் மாதத்திலே 12ஆம் திகதி அவர் கூலிப்படையினரால், எல் சால்வதோருடைய கூலிப்படைகளால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருக்கு 48 வயது. இயேசு சபை அருள் பணியாளர். ருத்திலியோ கிராந்தே கார்சியோ என்பது அவருடைய பெயர். மார்ச் மாதம் 12ஆம் நாள் மாலை 5 மணி தன் பணித்தள மக்களை சந்திக்க ஜீப்பிலே செல்கிறார் தன்னுடைய உதவியாளர்களோடு. கூலிப்படை சூழ்கிறது. 12 முறை அவரை சுட்டு அவர் உயிரிழக்கிறார். இந்த 1917ஆம் ஆண்டு பிறந்து 1977ஆம் ஆண்டு தன் 60வது வயதில் தான் சால்வதோர் பேராயராக பொறுப்பேற்ற ஒஸ்கார் ரொமேரோ என்பவர் ஆயர் அவர்கள் அருட்பணி ருத்திலியோ அவர்களின் நெருங்கிய நண்பர்.
எல் சால்வடோர் நாட்டில் நிகழும் அநீதிகளை குறித்து இருவருக்கும் கடுமையான விவாதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இருவரும் இயேசுவின் நற்செய்தியை தங்களுக்கு உரிய வழிகளில் பின்பற்றி வருகிறார். ரொமேரோ ஆயர் பேராயராக பொறுப்பேற்ற 18ஆம் நாள் அவருடைய முக்கிய நண்பர்களாகிய அருட்பணி ருத்திலியோ அவர்கள் அது 12 குண்டுகள் அவருடைய உடலில் பாய படுகொலை செய்யப்படுகிறார். அதுவரை தன் நாட்டில் நிகழ்ந்த அநீதிகளை கண்டும் காணாமல் ஆலய காரியங்களில் வழிபாடுகள் மட்டும் கவனம் செலுத்தி வந்த பேராயர் ரொமேரோ அவர்கள் இந்த கொடூர கொலையால் மாற்றம் பெறுகிறார். நாட்டில் நிலவிய அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்க துணிகிறார். பேராயர் ரொமேரோ அவர்கள் எடுத்துரைத்த உண்மைகள் மிகவும் கசப்பாக இருக்கின்றன. 80ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது அரசின் கூலிப்படையை சேர்ந்த ஒருவர் குறிவைத்து சுடுகிறார். அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுதே அவர் இறக்கிறார். அவருடைய அந்த இரத்தம் வைன் பாத்திரத்திலே நிறைகிறது. அவர் கொலை செய்யப்படுகிறார், மரிக்கிறார். இந்த மார்ச் மாதத்திலே தவக்காலத்திலே கொல்லப்பட்ட இவ்விரு சாட்சிகளையும் எல் சால்வடோர் மக்கள் புனிதர்கள் என அவர்கள் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். அண்மையிலே 2015ஆம் ஆண்டு மறைந்த எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேராயரை ஒரு புனிதராக உயர்த்துகிறார். அருட்பணி ருத்திலியோ அவர்களும் விரைவில் மக்களின் வணக்கத்தை பெற பீடமேற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வறுமைப்பட்ட விவசாய குடும்பத்திலே பிறந்த ருத்திலியோ அவர்கள் தன் நாட்டு மக்கள் தங்களது வறுமையை இறைவனின் திருவுளம் என்று ஏற்று வாழ்ந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். நாட்டில் நிலவும் வறுமை இறைவனின் திருவுளம் அல்ல, அது ஒரு சிலரின் அநீதியால் உருவானது என்பதை மக்களுக்கு தன்னுடைய போதனைகளால் செயல்களால் உணர்த்தி வருகிறார். நாட்டில் நிலவும் அநீதிகளை பற்றி தான் உணர்ந்த உண்மையை அச்சமின்றி பறைசாற்றினார். ஒருமுறை எல் சால்வடோர் அரசு தலைவர், இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு திருப்பலியிலே இந்த உருமாற்ற நிகழ்வு பற்றி அவர் பேசுவார். உருமாற்றம் பெற வேண்டும் என்று நற்செய்தி விடுக்கும் அழைப்பினை இந்நாட்டில் திருமுழுக்கு பெற்றுள்ள பலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். மாற்றம் பெற அழைக்கும் இயேசுவின் நற்செய்தி என்ற வெள்ளம் தங்களை நெருங்கிவிடக்கூடாது என்ற குறிக்கோளுடன் இவர்கள் தன்னலம் என்னும் பெரும் அணைகளை எழுப்புகின்றனர். இவர்களது தன்னலத்தை திரு அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் என்று அருட்பணி ருத்திலியோ அவர்கள் வழங்கிய மறையுரை அவரது மரணத்துக்கு நாள் குறிக்கிறது. நற்செய்தி கொணரும் மாற்றத்தை ஏற்க மறுக்கிறது. எல் சால்வடோர் ஆதிக்க வர்க்கம் மாற்றத்தை குறித்து எங்களுடைய அன்றாட நிலைப்பாடு என்ன என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதுபோலதான் மைக்கேல் ரொட்ரிகோ என்கிற குருவானவர் இலங்கையின் தேசிய குறுமடத்திலே 2 கலாநிதி பட்டங்களோடு இறையியல் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர். அந்த இறையியல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தன்மையை விட அடித்தள மக்களோடு அவர் இணைந்து பணியாற்ற விரும்பினார். புத்தள என்கிற கிராமத்துக்கு செல்கிறார். கதிராமத்துக்கு போகிற வழியிலே அங்கு அவர் தங்கி இருக்கிறார். 7 விவசாயிகளோடு தன்னுடைய மாற்றம் பெற்ற வாழ்வை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு தடவை அவர்கள் மாலையிலே திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது இராணுவ வீரர்கள் 2 வந்து அவரை கொலை செய்கிறார்கள். அவருடைய கண்கள் அவர் பீடத்திலே வைத்திருந்த அந்த நற்கருணை பாத்திரத்திலே விழுகிறது. அவர் மரித்து போகிறார், கொல்லப்படுகிறார். பிரியமான சகோதரங்களே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் மனமாற்றம் என்று சிந்திக்கிற பொழுது எதை நாங்கள் மனமாற்றம் என்று அழைக்கிறோம், எதை நாங்கள் மனமாற்றம் என்று பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமாகிறது. இந்த மனமாற்றம் அல்லது மாற்றம், உருமாற்றம் என்ற எண்ணங்களை அசை போட இந்த ஞாயிறு வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. உருக்குலைந்த இயேசுவை சென்ற ஞாயிறு நாங்கள் சந்திக்கிறோம். அவருடைய சோதனையின் நேரத்திலே பாலிநிலத்திலே 40 நாள் கடுந்தவம் மேற்கொள்கிறார் இயேசு. குலைந்திருந்த நேரத்தில் அவர் எவ்விதம் தன்னை எளிதாக விரைவாக உரிமாற்றி கொள்ள முடியும் என்று குறுக்கு வழிகளை சாத்தான் சொல்லி கொடுக்கிறது. அந்த குறுக்கு வழிகளை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடுகள், மரணம் என்ற வேதனை நிறைந்த வழியில்தான் மாற்றம் பெறப்போவதாக தன் சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இயேசுவின் இந்த கூற்று மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூற்றினால் அதிர்ச்சி அடைந்து மனம் தளர்ந்து போயிருந்த சீடர்களில் 3 உறுதி வழங்கும் வகையில்
நிகழும் இயேசுவின் உருமாற்றம் மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரத்திலே இன்று நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நமக்கு நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ள வேளையில் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் மாற்றத்தை பற்றி கூறுகிறது. ஆபிரகாமினுடைய வாழ்விலே தனக்கு பழக்கமான ஒரு இடத்தை விட்டு பழக்கமில்லாத இடத்துக்கு செல்ல வேண்டிய மாற்றத்தை ஏற்க ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். இளவயது பொருத்தமானதாக இருக்கிறது மாற்றங்களை சந்திக்க. ஆனால் வயது முதிர்ந்த காலத்தில் மாற்றங்கள் வரும் பொழுது அவற்றை ஏற்பதற்கு பெரும் தயக்கம் நமக்குள் உருவாகிறது. தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு செல்ல ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது 75 ஆகிறது. நாங்களும் எங்களுடைய மறைந்த திருத்தந்தையை எண்ணி பார்க்க முடியும். தனது 77வது வயதில் அர்ஜென்டினா நாட்டின் பேராயராக பணியாற்றிய ஜோர்கே மாரியோ பெர்கோலியோ என்கிற மறைந்த திருத்தந்தையாக பணியாற்ற அழைக்கப்படுகிறார். அவர் ஓய்வு காலத்தை எவ்வாறு செலவு செய்யலாம் என்று எண்ணுகிற பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. திரு அவையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர அவர் எத்தனைக்கிறார். அந்த திரு அவையிலே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர் சொல்லுகிற அடித்தள மாற்றம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் மாற்றம் உருவாகிற பொழுதுதான் அது திரு அவை மாற்றம் பெற முடியும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரியமான சோதரங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் எவ்வாறான மாற்றங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம்? இறைவனுக்கு பிரியமான மாற்றங்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோமா, அல்லது எமக்கே உரித்தான மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி அதற்குள்ளே நாங்கள் ஆறுதல் அடைய விரும்புகிறோமா என்பதுதான் இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை பணியில் நீடிக்கும் காலத்திலே பெரும் சாதனைகள் எதையும் ஆற்றாமல் போனாலும் கவலை இல்லை. திரு அவையின் தலைவர் ஏனைய மனிதர்களைப் போல் ஒரு சாதாரண மனிதர்தான் என்ற உண்மையை அவர் மக்கள் மனங்களில் ஆழப்பதிக்கிறார். அவரை நாங்கள் ஒரு புனிதராக பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய பணிகள், அவருடைய வாழ்வு, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய தெரிவுகள் இறுதியிலே திரு அவையிலே அவர் கொண்டு வந்திருக்க கூடிய கூட்டொருங்கி இயக்க அந்த ஆன்மீக தன்மை இவற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எவ்வாறு நமக்கு அந்த பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார், அதை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார் என்பதை நாங்கள் சிந்திக்கின்றோம். பிரியமான சோதரங்களே, திருத்தந்தை அவர்களுடைய எளிமையான பணி வாழ்வால் திரு அவை தலைவர்களை பற்றி மக்களின் பார்வை தெளிவு பெற்றுள்ளது என்பது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக இருக்கிறது. தலைவர்கள் என்று தங்களை எண்ணி வந்தவர்கள் இன்று தங்களை திரு அவையின் பணியாளர்கள் என்று சிந்திக்க முயற்சி செய்து வருகிறார்கள். திரு அவை பணியாளர்களின் உறைவிடங்கள், உடைகள், பயன்படுத்தும் வாகனங்கள், சாதனங்கள் மாற்றங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணங்களும் மக்கள் மத்தியிலும் குருக்கள் மத்தியிலும் வலுப்பெற்று வருகிறது. ஆகவே இன்றைய காலத்தில் நாங்கள் இறைவனுக்கு பிரியமான ஒரு மாற்றத்தை இறைவன் எதிர்பார்க்க அழைக்கிறார். அந்த மாற்றம் எங்களுடைய இறைவனை அன்பு செய்வதிலும், இறைவன் படைத்த இந்த உலகை நாங்கள் அன்பு செய்வதிலும், இந்த பிரபஞ்சத்தை அன்பு செய்வதிலும் தங்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற அத்தனை மனிதர்களையும் வரையறையின்றி, வரம்புகளின்றி அன்பு செய்ய இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய அந்த உருமாற்றத்துக்கு பிறகு இயேசு தன் சீடர்களுக்கு விடுக்கிற அழைப்பு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள். அங்கே பேதுரு அந்த மலையிலேயே தங்கி இருக்க முனைகிறார். கடந்த வாரத்திலே இயேசுனுடைய பாலைவன அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த வாரத்திலே இயேசுனுடைய மலை அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் அந்த உருமாற்றம் பெறுகிற தபோர் மலையிலிருந்து ஜெருசலேம் ஊடாக கல்வாரி மலையை அவர் பார்க்கிறார். அதை பார்க்கிற பேதுரு அவரை தடுத்து நிறுத்த முனைகிறார். அங்கு ஒரு கூடாரங்களை அமைத்து கொள்ள முனைகிறார். ஆனால் இயேசுனுடைய மாற்றம் என்பது கல்வாரி மலையை நோக்கிய மாற்றமாக இருக்கிறது. அங்கு சுகங்களோடும் நல்ல பாதுகாப்போடும் இருக்கிற ஒரு வாழ்வு அல்ல, அஞ்சாத ஒரு வாழ்க்கையை, ஒரு மனமாற்றத்தை அவர் தமக்கு முன் வாழ்ந்து காட்டுகிறார். அவை பிரியமான சோதரங்களே, இயேசு சீடர்களுக்கு கொடுக்கிற அழைப்பு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள். தாங்கள் கண்ட அதிசய காட்சியிலிருந்து அவர்கள் எழுந்து மலையை விட்டு இறங்குகிறார்கள். அடுத்த நாள் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள்.
இயேசுவும் மகிமையின் உச்சத்தில் உருமாற்றம் பெற்ற மலையை விட்டு இறங்கி கல்வாரி என்ற ஒரு மலை மீது ஏற துணிகிறார். அதுதான் மனமாற்றமாக இருக்கிறது. எங்களுடைய சௌகரியங்களில் இருந்து பாதுகாப்பற்ற தன்மைகளை நோக்கி நாங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் அது மனமாற்றம் உண்மையாகிறது, உத்தமமாகிறது, அது உச்சமாக மாறுகிறது. பிரியமான சகோதரங்களே, எங்கெல்லாம் நாங்கள் அந்த கம்ஃபர்டபுள் சோன் என்று சொல்லுகிற எங்களுடைய சுகமான இடங்களுக்குள் இருந்து நாங்கள் விலகி ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோமோ அதுதான் மனமாற்றத்தின் இடமாக இருக்கிறது. ஆபிரகாம் அதை 75 வயதில் நிறைவேற்றுகிறார். ஒஸ்கார் ரொமேரோ ஆயர் அவர்கள் 60 வயதுகளுக்கு மேல் மேற்கொள்ளுகிறார். மைக்கேல் ரொட்ரிகோ குருவானவர் அவர் தன்னுடைய 70 வயதுகளிலே மேற்கொள்ளுகிறார். அல்லது எமது திருத்தந்தை தன்னுடைய 77வது வயதிலே மேற்கொள்ளுகிறார். இவ்வாறு வயது என்பது ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு மூப்பு என்பது ஒரு ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. ஆகவே மூத்தவர்கள் நாம் இளையவர்களை வழிநடத்த அழைக்கப்படுகிறோம். அந்த இளையவராகிய இயேசு மூத்தவராகிய பேதுருவை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைக்கிறார். சௌகரியமான வாழ்வு அல்ல, சிலுவை நிறைந்த வாழ்வுக்கு அழைக்கிறார். அமைதியாக பாதுகாப்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அல்ல, பாதுகாப்பற்ற இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற அந்த பாதையை தெரிவு செய்ய அழைக்கிறார். அவர்களை அஞ்சாதீர்கள் என்று எழுந்திருக்கச் செய்து அவர்களை அழைத்து செல்கிறார். எனவே எங்கள் வாழ்விலும் இந்த தவக்காலத்திலே நாங்களும் மனம் மாறுவோம். அந்த மனமாற்றம் இறைவனை அன்பு செய்கிற மாற்றமாக, எங்களுடைய அயலவர்களை அன்பு செய்கிற மாற்றமாக, இந்த பிரபஞ்சத்தை அன்பு செய்கிற மாற்றமாக, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி பொறுப்புகளில் 100% ஈடுபாடு கொள்ளுகிற மாற்றமாக அது அமைய வேண்டி இருக்கிறது. ஏனோ தானோ என்று அல்ல, நமக்கு இறைவன் கொடுத்த திருமுழுக்கின் அழைப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாங்கள் முழு 100% நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். 30, 60, 100 மடங்கு என்று விளைச்சலை கொடுக்கிற அந்த விளைச்சலை போல எங்களுடைய வாழ்வுகள் 30லிருந்து 60ஆகி 60லிருந்து 100ஆக மாற்றம் பெற வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த தவ காலத்திலே நாங்கள் மாற்றத்தின் மக்களாக மாறுவோம். அது உறவுகளை நாங்கள் இணைத்து கொள்வோம். அயலவர்களோடு அன்பாவோம். சாதியத்தையும் மதத்தையும் இனத்தையும் மொழிகளையும் கடந்து இந்த பிரபஞ்சத்திலே அனைவரையும் அன்பு செய்கிற மக்களாக நாங்கள் மாறுகிறோம் என்றால்தான், கோபதாபங்களை கடந்து நாங்கள் சகோதரத்துவத்துக்குள்ளே பயணிக்கிறோம் என்றால்தான் இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமுள்ள காலமாக நமக்கு அது அமைகிறது, மாறுகிறது. நம்புவோம், நாங்களும் எழுவோம், இறைவனுடைய பாதையில் பயணிப்போம். ஆமென். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, உமது தூய திருவை வழிநடத்தியலும் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் இறை பணியாளர்கள் துறவிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களின் உடல் நலம் சிறக்கவும் நீர் அவர்களுக்காக வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களிலும் அவர்கள் முழு மனதுடனே செயற்படவும் அவர்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காக மன்றாடுவோம். கூட்டொருங்கிய திருவையாக பயணிக்கும் நாம் எம்மை ஆயத்தம் செய்வோம். தூய ஆவியின் வழிநடத்தலில் திருக்குடும்ப உணர்வோடு புதிய வழிகாட்டலில் புதிய நெறிப்படுத்தலில் புதிய சமூகமாக பயணிக்க தேவையான அருள்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்தவக்காலத்திலே உமது குரலை கேட்கவும் உமது பாதையில் வழிநடத்தவும் என தம்மை பொறுத்து தியாகம் செய்யும் அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு மன உறுதியை கொடுத்து தங்கள் தியாகத்தில் சோர்வடையாமலும் புண்ணிய வாழ்வில் தலைத்திடாமலும் செபத்தில் இவ்வுலகிற்காக தேவைகளை அறியவும் மனதை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கின் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். சத்தங்கள் நிறைந்த வேகமான உலகிலே பொய்யான போக்கிலே சேர்ந்து பயணிக்கும் இக்காலத்திலே குடும்ப உருவாக்கம் பெற்று முனிரவும் நல்ல தலைமுறை உருவாகவும் தமது வாழ்க்கையிலே எது சரி எது பிழை என்பதை தெளிவாக கண்டுணரும் பாக்கியம் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாட்டில் அரங்கேற்றி நிற்கும் யுத்த அபாயங்கள் நீங்கவும் மனித குலத்திற்காகவும் மாண்புக்காகவும் பாகுபடும் அன்பு உள்ளங்கள் உருவாகவும் தலைவர்கள் தம்மை தாழ்த்தி மக்களுக்காக வாழ அருள் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த தவக்காலத்தில் நானும் நீங்களும் மனம் மாற வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வு இறைவனோடு ஒன்றாகி இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இதில் வாழுகிற அத்தனை உயிரினங்களோடும் மனிதர்களோடும் தோழமை கொண்டு வாழ வரம் வேண்டுவோம். பிறருடைய உயர்வுக்காக தாழ்ந்திருப்போரை உயர்த்தி வைக்க விளிம்புகளில் இருப்பவரை மையத்துக்கு கொண்டு வர இறையருள் வேண்டுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. பலியின்று தர வந்தேன் இயேசுவே, பலியின்று தர வந்தேன் இயேசுவே, பிறக்காக என் வாழ்வை தருவதன் நிறைவாக பலியின்று தர வந்தேன் இயேசுவே. உறவின்றி தடுமாறி அன்பின்றி உருமாறி உயிர் வாழும் நிலை காண்கின்றேன். உறவின்றி தடுமாறி அன்பின்றி உருமாறி உயிர் வாழும் நிலை காண்கின்றேன்.
உறவாய் அன்பாய் உயிராய் வாழ்வேன் உண்மை அன்பிலே உம்மை காட்டுவேன் இழந்த வாழ்வை மீட்கவே பிரிந்த உறவும் இணையவே இழந்த வாழ்வை மீட்கவே பிரிந்த உறவும் இணையவே என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினேன் உறவின் தீபங்கள் நாளும் ஏற்றி அன்பின் பலியாய் உமக்கே சாற்றினேன் பலி என்று தர வந்தேன் என் இயேசுவே துயரின்றி பிறர் வாழ நிறைவாழ்வு அவர் காண பலியாக என்னையே தந்தேன் துயரின்றி பிறர் வாழ நிறைவாழ்வு அவர் காண பலியாக என்னையே தந்தேன் துயரில் துணையாய் நிறைவில் மகிழ்வாய் உண்மை நண்பனை நாளும் மலர்ந்த வாழ்வு சிறக்கவே மனித மாண்பு நிலைக்கவே மலர்ந்த வாழ்வு சிறக்கவே மனித மாண்பு நிலைக்கவே என்னை மெழுகாக்கி வாழ்வை திரியாக்கினேன் உறவின் தீபங்கள் நாளும் ஏற்றி அன்பின் பலியாய் உமக்கே சாற்றினேன் பலி என்று தர வந்தேன் என் இயேசுவே பிறர்க்காக என் வாழ்வை தருவதன் நிறைவாக பலி என்று தர வந்தேன் என் இயேசுவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருளங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கும் மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வெளியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதும் அது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. மனிதர்களின் நண்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிவிமிக்க தந்தை, உம்மை வேண்டுகின்றோம், உம் தூய ஆவியாரை அனுப்பி அருளும்.
அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர்தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இந்த இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் பெருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையும் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமர செய்தி இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் ஆவியாரின் அன்பு ஆற்றலாம் திருமகனது உடலின் உறுப்புக்களாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எல்லாம் வல்ல தந்தை இந்த மறை நிகழ்வில் பங்கேற்கும் எங்களை ஆவியாரால் உய்வித்து திருமகனின் சாயலுக்கேற்ப நாங்கள் உருமாறிட அருள் புரியும். மேலும் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, நமது மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின், ஏனைய ஆயர்கள், நேற்றைய தினத்திலே அனுராதபுரம் மறை மாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆயர் அவர்களையும், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், உமது அனைத்துலக மக்கள் ஆகியோரிடையே உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்தி அருளும். திரு அவையின் நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபட செய்தருளும். எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும். இவ்வாறு அவர்களது ஏக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தி அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்துச் சொல்வோமாக. மேலும் அவர்களுடன் உமது ஆட்சியின் நெறியில் முன்னேறி செல்வோமாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் நமது உறவுகளை நினைவு கூர்ந்தருளும். இந்த மண்ணுக்காக போராடி மரித்தவர்கள், போரில் கொல்லப்பட்டவர்கள், இயற்கை அனர்த்தங்களிலும் விபத்துக்களிலும் நோயினாலும் இறந்த மது உறவுகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களிலும் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்களும் அது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு அப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறை சாட்சியர், பாதுகாவலர் புனித ஜாகப்பர், மேலும் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுதென்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து எங்களுடைய உள்ள மாற்றங்கள் அக ஒளி பெற, உங்களுடைய உள்ளங்களில் புதிய பார்வைகள் பெற, இறைவனை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நேசிக்க, இந்த பிரபஞ்சத்தை இதிலே வாழுகிற அத்தனை உயிர்களையும் நாங்கள் மதிக்கிற மக்களாக இருக்க வல்லமை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். திருவுடலும் திரு இரத்தமும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிறக்கும் பாதுகாப்பு. இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, திருவுடலும் இரத்தமும் காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக.
என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவி சாயுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலகு வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில் ஆசியால் புனிதப்படுத்தி உமொரே திருமகனின் நற்செய்தியை கடைப்பிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதே மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். உறுதிப்பூசல் பெற இருக்கிற மாணவர்களின் கவனத்துக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கும், நாளை ஒரு நாள் கல்வி விழிப்புணர்வு விழாவுக்காக உறுதிப்பூசல் பெற இருக்கிற மாணவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். கதிரை மாதா ஆலயத்திலிருந்து 7:30 மணிக்கு பேருந்து புறப்படும். எனவே அனைத்து மாணவர்களும் தவறாத சமூகம் அளிக்கவும். ஒருவருக்கு 500 ரூபாய் உணவுக்காகவும் பயணத்துக்காகவும் அறவிடப்படும். தவக்கால திரு யாத்திரைகள். தவக்கால திரு யாத்திரைகளிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலய வழிபாட்டு பொறுப்பாளர் ஊடாக வருகிற புதன்கிழமைக்கு முன்பு நம்மிடம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 7ஆம் தேதி வவுனியா கோமரசங்குளத்துக்கும், 14ஆம் தேதி சாட்டி மாதா ஆலயத்துக்கும், 19 தொடக்கம் 22 வரை ஹினிதும காலி, மக்கோணா, காலிமுகத்திடல், போர்ட் சிட்டி, பெட்டாஸ், கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், ராகம பெருங்கோவில், கல்கமுவ ஜோசுவாசுடைய திருத்தலம் இவற்றுக்கான பயணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தவக்கால தியானங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். பங்குக்குட்பட்ட பெரிய சிலுவை பாதை எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெறும். தவக்கால வலய சிலுவை பாதை திருப்பலிகள் 1ஆம் வலயத்திலே 2ஆம் தேதி நாளையும், 2ஆம் வலயத்திலே 14ஆம் தேதியும், 3ஆம் வலயத்திலே 10ஆம் தேதியும் இங்கே இடம்பெறும். எதிர்வரும் வியாழன் வெள்ளி நோயாளர்கள் மூத்தோருக்கு நற்கருணை வழங்கப்படும். இன்று மறைக்கல்வி இடம்பெறும். அவை பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு பெற்றோரை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. Thank you.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.